அவர் முதல்ல பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசணும். ஒரு கட்சியினுடைய தலைவர் கட்சியை தொடங்குற போதும் பேசல, தொடங்கின பிறகு மாநாடு நடத்தின போதும் பேசல, இவ்வளவு பெரிய விபத்து நடந்த பிறகும் பேசல. அப்படியெல்லாம் இங்க அரசியல் பண்றதுக்கெல்லாம் நீங்க யாரோ ஒருவரெல்லாம் கிடையாது, நீங்க அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது. உங்கள ஒருத்த உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தாய்மாமன் தானே மேடையில பேசுனீங்க. அப்ப பத்திரிகைக்காரன் யாரு? வேற்றுக்கிற வாசிகளா? அவனும் தமிழ்நாட்டு பிரஜை தானே. எதுக்காக அவனை பார்க்காம பதுங்கி பயந்து ஓடுறீங்க? இல்ல நீங்க பிரதமர் மோடி, நான் மோடி மாதிரி தான், நானும் பத்திரிகை சந்தி மாதிரி சொல்லுங்களேன். புதிய தோழமை அந்த உணர்வை கொடுத்தா கூட நம்மளும் தெரிஞ்சுக்கிடலாம். ஸோ சிபிஐக்கு போயிட்டனாலே ஒரு பிஜேபி போயிடுவான்னு பார்க்கணும். ஏன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய அந்த கண்காணிப்புல நடக்கிறதுனால அது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. அந்த விசாரணை நியாயமா நடக்கட்டும் தான் நம்ம எல்லாரும் சொல்றோம். இந்த எஸ்ஐடியை நியமிச்சு உத்தரவிட்ட முதலமைச்சரும் கூட விஜய் குற்றவாளின்னு சொல்லவே இல்லை. விஜய சொல்லி மறைமுகமா எந்த தலைவரும் தன் தொண்டர்கள் மரணம் அடையது விரும்ப மாட்டாங்கன்னு தான் அவர் அதிகாரப்பூர்வமா வீடியோல பேசுறாரு. சமூக வலைதளங்கள்ல என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். ஒரு முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமா வெளியிட்ட வீடியோலயே எந்த தலைவரும் அப்படி செய்ய மாட்டாங்கன்னு தான் அவரே சொல்றாரு. ஆனா அதே விஜய் அதிகாரப்பூர்வமா வெளியிட்ட ஒரு வீடியோல முதலமைச்சர் எங்களை பழி வாங்குறாரு, பழி வாங்குறா என்னைய பழி வாங்க, என் தொண்டர்களை நிர்வாகிகளை விடுங்கன்னார். அந்த சிறுபிள்ளைத்தனமான அரசியலை எல்லாம் விட்டுட்டு